அண்மைச் செய்தி. மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலன் காக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கடிதம் எழுதியுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மேகதாது அணையை கட்டியே தீர்வேன் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ள நிலையில் இது குறித்து பிரதமருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவை என்னென்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கர்நாடக அரசால் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை தொடர்பாக உத்தேசிக்கப்பட்டுள்ள பூமி பூஜை நிகழ்வை தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காத்திடவும் பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது மிக முக்கியமானது என்றும் இப்பிரச்சனைக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னரே தீர்வு காணப்பட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காவிரி படுக்கையானது நீர் பற்றாக்குறை உள்ள படுக்கை என்பதை கருத்தில் கொண்டு 50% நம்பகத்தன்மை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நீர் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் கூடுதல் நீரை பயன்படுத்துவதற்கோ அல்லது புதிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குவதற்கோ எவ்வித வாய்ப்பும் இல்லை என்பதை கடந்த 2018ஆம் ஆண்டு தேதி குறிப்பிட்ட தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய சூழலில் அந்த தீர்ப்பை எழுத்துப்பூர்வமாக மற்றும் உள்ளார்ந்த உணர்வுகளுக்கு இணங்க செயல்படுத்தும் கடமை கொண்ட மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே கர்நாடகாவின் மேகதாது திட்ட முன்மொழிவை ஏற்று பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த முன்மொழிவின் விரிவான திட்ட அறிக்கை தேதியிட்ட குறிப்பு பார்த்தோம் என்றால் அத்திட்ட அறிக்கையை நிராகரித்திருக்குமாறு மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் ஆகியவற்றில் தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், படுகையில் அமைந்துள்ள பிற மாநிலங்களின் ஒப்புதல் பெறாமல் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எந்த வகையிலும் மீறக்கூடாது என்றும் கர்நாடக அரசு அறிவுறுத்துமாறும் பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.